தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இரக்கமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலே நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 7வது வசனம். ஹல்லேலூயா. எதற்கென்று அவர் சிருஷ்டித்தாராம்? என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். அதற்கு முன்னால் உள்ள வசனத்தினுடைய பாதியிலிருந்து பாருங்க. தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்தில் என் குமாரத்திகளையும் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் எவ்வாறு சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. எதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளானால் நாம் சுதந்திரரும் ஆமே. பிள்ளைகளானால் அவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கும் அவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கும் அவர் தந்திருக்கிற எல்லா வாக்கு வல்லமைகள், கட்டளைகள், கற்பனைகள், சாட்சிகள், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க, அதை கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் சொற்கேட்டு நடக்கிற குமாரருக்கும் குமாரத்திகளும் தான் இந்த உலகத்திலேயே பெற்றோரால் அங்கீகரிக்கப்படுகிறார்கள், பெற்றோரால் பாராட்டப்படுகிறார்கள். பெற்றோரினுடைய சுதந்திரங்கள், சொத்துகள், சுதந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் பங்காளிகளுமாக, உரிமையாளராக அவர்கள் மாறுகிறார்கள். அப்போது நம் பரலோக தேவன் மட்டும், பரலோக பிதா மட்டும் அதற்கு அது குறைவானவரா? இல்லை. பொல்லாதவர்களாகி நாமே நம் பிள்ளைகளுக்கு இந்த ஈவுகளெல்லாம் கொடுத்து அறிந்திருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற போது 4 காரியங்களை அவர் செய்கிறார். முதலாவதாக அவர் பார்க்கிற போது காட்ஸ் ரிலேஷன்ஷிப், கடவுளின் உறவை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்தேன் என்று சொல்கிறார். அப்போ பாருங்க, அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம இந்த உலகத்தில் தாய், தகப்பன், குழந்தை, பிள்ளைகள், மருமக்கமார், பேர பிள்ளைகள் என்று சொல்லி உறவுகள் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ரிலேஷன் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த உலகத்தில் இருக்கிற இப்போ எல்லா கண்டங்களிலும் வாழ்கிற 800 கோடி ஜனங்களும் என்னுடைய பிள்ளைகள் தான். ஆனால் எவர்கள் சுதந்திரராக மாற முடியும் என்றால், என் நாமத்து நிமித்தம், என் நாமம் தரிக்கப்பட்ட அவர்கள் மாத்திரமே அவரை அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் பிள்ளைகள் தான். அவங்களையெல்லாம் பார்த்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்கிறார், மகனே, மகளே, எப்போது என்னிடத்தில் வருவாய் என்று சொல்லி அவர் 2 கரங்களையும் விரித்தவராய், சிலுவை காட்சிகளை உனக்காகவே நான் மரித்தேன், உனக்காகத்தான் இத்தனை பாடுகள் பட்டேன், உனக்காகத்தான் எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டேன், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன் சிலுவையில், எல்லா பாரங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டேன், இனி நீ சுமப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஏன் அதை சுமந்து கொண்டிருக்கிறாய்? உன் பாரங்களை எல்லாம், உன் கவலைகளை எல்லாம் என்மேல் வைத்துவிடு, நீ லகுவாயிரு என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இன்றும் அந்த மனிதன் என்ன செய்வதில்லை? பாரத்தையும் பாவத்தையும் நாம் சுமந்து கொண்டே திரிகிறோம். ஆகவே இத்தனை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் பார்க்க போனால் இஸ்ரேல் ஜனங்களில் எல்லாரும் அவரை எப்படியாய் ஆண்டவர் அவர்களெல்லாம் வழி நடத்திட்டு வந்தார். அப்போ மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும்
தள்ளிவிட்டு நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று தான் வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம் அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்கு போதுமானவர்களும் அதிகமானவராக இருக்கிறார். ஆகவே நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 26, 27. ம் ம் ஹல்லேலூயா. இதிலேயே இந்த சிருஷ்டிப்பின் மகத்துவம் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி எதற்காக உண்டாக்கியிருக்கிறார்? பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறுகிற பறக்கிற எல்லா மிருக ஜீவன்கள், எல்லா சமுத்திரத்தின் எல்லா மச்சங்கள் எல்லாவற்றையும் ஆளுகிறதற்காக படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவு மகிமையை தந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனமானது நமக்கு அழகாக சொல்லுகிறது. நாம் பாக்கியவான்கள் என்கிற போது நமக்கு ஒரு கர்வம் எப்படி வருகிறதோ அதுபோல் ஆண்டவர் தமது சாயலையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை போல நாம் இருக்கிறோம். என்னை காண்போர் உம்மை காணத்தக்கதான கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எப்போது அந்த சாயலை நாம் பெறுவோம்? தேவனோடு முகமுகமாய் நாம் பேசும்போது, அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது, அவருடைய அடிச்சுவடுகளின் படியிலே நடக்கும்போது மாத்திரமே அந்த சாயலை நாம் தக்க வைத்து கொள்ள முடியும். அப்படி இல்லாதிருந்தால் நாம் அந்த சாயலை இழந்து விடுவோம். அங்கே பாருங்க என்ன சொல்லியிருக்குது? தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது வசனத்தில் இந்த 26வது வசனம் பார்க்கும்போது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனும் சேர்ந்து உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வசனத்தில் பார்க்குறோம் தம்முடைய சாயலாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் அவருடைய தெய்வீக சாயலை அவர் குமாரனாக இந்த உலகத்தில் பிறக்க போகிறார். வார்த்தையானது மாம்சமாக மாறப்போகிறது. அது தேவ சாயலாகவே உண்டு. அது சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை படிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்று சொல்லி அதில் நம்ம அழகாக வாசிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், தம்முடைய சாயலாக அவர் சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தம்முடைய சாயல், அடுத்தது என்ன சொல்கிறாரு? தேவ சாயல். ஹல்லேலூயா. பிதாவின் சாயல், குமாரனின் சாயல், பரிசுத்த ஆவியானுடைய சாயல் மூன்றுமே அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போது அந்த இடத்துல பாருங்கள், சிருஷ்டித்தாங்க. அந்த சிருஷ்டிக்கும் போது ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண் அப்போது காணப்படவில்லை. அந்த ஆணுக்குள்ளாக அந்த பெண் என்ன செஞ்சிருக்கிறா? மறைந்து காணப்படுகிறாள். பாருங்க, அப்போதே பெண்ணானவள் எப்படி இருக்கிறான்னு பாருங்க, மறைந்து அந்த இடத்துல காணப்படுகிறார்கள். அந்த இடத்துல பாருங்க, ஒரு ஆதாமும் ஏவாளும் அவங்க பிறக்கும்போது அவர்கள் ஒரு நம்மை போல ஒரு சரீர பிரகாரமாக ஒரு தாயின் இடத்தில் அவர்கள் என்ன செய்யலை? பிறக்கலை. அவர்களுக்கு தாய் சேய் இணைப்பு திசு இல்லாமல் பிறந்த 2 குழந்தைகள் என்றால் அது அந்த உலகத்தில் ஆதாமும் ஏவாளும் தான். நம்மளுக்கெல்லாம் தாயிலிருந்து நம்ம அப்படியே பிறந்த உடனே நம்மளுக்கு தொப்புள் கொடியை வெட்டுவாங்க. தாய் சேய் உறவை என்ன செய்வாங்க? அந்த இடத்துல வெட்டி தான் என்ன செய்வாங்க? தாயையும் சேயையும் பிரிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பெல்லி பட்டனே இல்லை. அவங்க 2 பேர்த்துக்கும் அந்த தொப்புலே அவங்களுக்கு கிடையாது. அவங்க 2 பேர்த்துக்கும் அப்படியாக ஆண்டவர் அவர்களை என்ன செஞ்சுருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறார். அப்போது அந்த ஆதாம்கிட்டிருந்து இந்த ஏவாள் பிறந்திருக்கிறாங்க.
அப்போ ஏவாளுக்கு உண்மையான தாய் போல இருக்கக்கூடியவர் யார்? ஆதாம் தான். அப்போ எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மனைவியை எப்படி பாவிக்க வேண்டும்? என்னிடத்திலிருந்து அந்த மனைவி தோன்றியிருக்கிறாள், நான் தான் அவளை ஈன்றெடுத்திருக்கிறேன், விலா எலும்பிலிருந்து என்னுடைய ஒரு பாகத்திலிருந்து தான் அவள் உருவாயிருக்கிறாள் என்று சொல்லி அவர்களை மகளைப் போல் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிற போது அப்படி சாயலை பெற்ற ஜனம் எப்போ அந்த சாயலை இழந்தார்கள், அது வரைக்கும் தைரியமாக இருந்த ஜனம் அந்த மகிமையை இழந்தவுடன் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? பதறுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். தேவனுக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவ சாயல் காணப்பட்டது. எப்போது ஒரு அந்நிய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையை மீறி நடந்தார்களோ அப்போது அவர்கள் முக நாடி வேறுபடுகிறது. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காயினும் ஆபேல் அவங்களுடைய சரித்திரத்திலும் பார்க்கும்போது அவனுக்கு எப்போ அவனுடைய காணிக்கை, ஆபேலின் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, இவனுடைய காணிக்கையானது அங்கீகரிக்கப்படவில்லை என்று அறிந்தவுடன் காயினுடைய முகம் என்ன ஆயிடுச்சு? வேறுபட்டது. அவளை சவுல் ஆண்டவர் தாவீது அவர்களுடைய வாழ்க்கையில் தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்னைக்கு அவங்க பாடுனாங்களோ அன்னைக்கே சவுலுடைய முகம் என்ன ஆயிடுச்சு? வேறுபட்டுச்சு. பார்த்தீங்களா? என்னைக்கு சாத்தான் ஒருவரிடத்தில் உள்ள பூந்துக்கிறானோ அப்போது இவர்கள் முகங்கள் மாறுபடுகிறது. அப்போ தேவசாயில் இருக்குமா? தேவசாயில் இருக்காது. தேவ சாயலை நாம் எப்போதும் தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அப்படியாக அவர்களோடு கூட இருக்கும்போது மாத்திரமே நம்ம அதை தக்க வைத்து கொள்ள முடியும். ஆண்டவர் பாருங்க, என் மகிமைக்கென்று சிருஷ்டித்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஃபார் மை க்ளோரி, ஃபார் மை க்ளோரி என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய மகிமைக்காக. என்னுடைய மகிமையை யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன், என்னுடைய மகிமையை நான் விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளவு மகிமை நிறைந்த தேவன். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே அவர் வீற்றிருக்கிற தேவன். ஒருவரும் காணக்கூடாதவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் அந்த மகிமையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த மகிமையை பாருங்க, அந்த மகிமையை மகிமையாக கருதாமல் அதை காத்து கொள்ள அவர்கள் மந்தனமாய் சென்று விட்டார்கள். அப்போது என்ன செய்ய வேண்டும்? நம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை உயர்த்தும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். யாத்திராகமத்தில் நாம் வாசிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறது? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அந்த ஜனத்தை யாருக்காகத்தான் ஏற்படுத்தியிருக்கிறாராம்? அவருக்காக, கர்த்தருக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த ஜனமானது என் துதியை மட்டுமே சொல்ல வேண்டும், என் துதியை மட்டுமே பாட வேண்டும். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு என்று சொல்லி நல்ல ஃபாதர் அழகாக பாடியிருக்கிறார். அப்போ அப்பாவின் புகழை மட்டும் நம்ம பாடும்போது நம்மளுடைய வாழ்க்கை புகழாக இருக்கும். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் இந்த புகழுக்கு பதிலாக இகழ் வந்துவிடும். அந்த புகழ் நம்மை வெளிச்சத்தினிடத்திற்கு கொண்டு போகும். இந்த சாத்தான் நம்மை எதுக்கு நேராக கொண்டு போவான்? இருளுக்கு நேராக கொண்டு போய் விடுவான். ஆகவே நம்மளுடைய முகம் எப்போதும் பிரகாசிக்க வேண்டுமென்றால் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அப்போது அந்த க்ளோரி, அந்த மகிமை எப்படி மோசேயின் முகம் பிரகாசித்ததோ அதுபோல் தேவனுடைய தாசர்கள் நம் பார்க்கிற போது தேவனோடு நடந்தவர்கள், தேவனோடு சஞ்சரித்தவர்கள், அவர்கள் முகங்களெல்லாம் எப்படி பிரகாசித்ததோ, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி மகிமையாக இருந்ததோ, மகிமையாய் வெற்றி சிறந்தார்களோ அதுபோல் நாமும் வெற்றி சிறக்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், முதலாவது பார்த்தோம் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார், நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும். இரண்டாவது நம்ம பார்த்தோம்
என்னுடைய மகிமையை அவர்களுக்கு தந்திருக்கிறேன். மகிமைக்கென்று எழுப்பின, மகிமைக்கென்று சிருஷ்டித்த என் ஜனங்கள் என்று. அடுத்து அந்த சிருஷ்டித்த ஜனத்தை என்ன செய்கிறாராம்? உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. நம்ம அனைவருமே உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே படைக்கப்பட்டுட்டோம், சிருஷ்டிக்கப்பட்டுட்டோம். உலகத்தோட்டத்துக்கு முன்பாக என்ன ஆகிட்டோம்? சிருஷ்டிக்கப்பட்டுட்டோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார், நான் அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்தேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அவரும் சிருஷ்டிக்கப்பட்டுட்டார். ஏதோ இந்த 2000ஆவது ஆண்டுக்கு முன்பாக தான் அவர் இந்த உலகத்தில் பிறந்தார்னுல இல்லை, அவரும் முன்பே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஊற்றப்பட்டார்னு இல்லை. எப்போ ஊற்றப்பட்டுச்சு? பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் அவங்க 120 பேர் கூடியிருந்த அந்த வீட்டில் அவங்க இருக்கும்போது என்ன செய்கிறார்? ஊற்றப்படுறார். அப்போ மட்டும் இல்லை, இந்த ஆதியாகமம் 1வது வசனமே என்ன சொல்லியிருக்குது? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போவே அவர் அசைபாடிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை அவை சிருஷ்டித்து விட்டார். அப்போ சிருஷ்டித்தவங்களை உருவாக்கணும் இல்லையா? உருவாக்குறத என்னது? இன்னாரிடத்திலே பிறக்க வேண்டும் அப்படின்னு அவர் நோக்கம் வச்சிருக்கிறார். எந்தெந்த காலத்தில் யார் யார் பிறக்க வேண்டும், எந்த ஊரிலே பிறக்க வேண்டும், யாருக்கு மகனாக மகளாக பிறக்க வேண்டும் என்று அவர் திட்டமும் தீர்மானமும் செய்து இருக்கிறபடியே அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த குழந்தையானது உருவாகிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே என் எலும்புகளையும் கண்கள் கண்டது, என் வாயில் சொல் பிறவாதற்கு முன்பாகவே நீர் என்னை முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்கிறீர் என்று சொல்லி அழகாக ஒரு பக்தன் கூட அழகாக பாடியிருக்கிறார். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என்று சொல்லி அழகாக ஒரு பாடல் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்களா? அப்போது எலும்புகள் உருவாகலை, சதைகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, ஆனால் என்ன உருவாயிருச்சான்? தரிசனம் உருவானதே. அப்போ நம்ம குழந்தைகளை குறித்து, நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவைகளையெல்லாம் ஒன்றாக சேர்த்து தான் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. எந்த வீட்டில் நாம் பிறந்திருக்கிறோமோ, தேவனுடைய வீட்டில் நம்ம பிறந்திருக்கும்போ, அந்த நோக்கம் யாரை கொண்டு எந்த காரியத்தை எப்போது எங்கே எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவரை கொண்டு தான் எல்லா காரியத்தையும் செய்வார். எனக்கென முன்குறித்த எதையுமே அவர் எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவார். ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம உருவாக்குகிறார், ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாடங்களாக உருவாக்குகிறார். இப்போ நம்ம கிறிஸ்துவின் சபையின் அங்கங்களாக நம்ம இருக்கிறோன்னா, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். நாம் அனைவரும் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். ஒருவர் கையாக இருக்கலாம், ஒருவர் காலாக இருக்கலாம், ஒருவர் இதயமாக இருக்கலாம், ஒருவர் நுரையீரலாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்ட். அப்போ ஒவ்வொரு பார்ட்டும் அதனதின் கடமைகளை நேர்த்தியாக செய்யணும். அப்போ தான் அந்த தலையாகிய கிறிஸ்து என்ன நினைக்கிறாரோ அதை அந்த அவயவங்களெல்லாம் செய்யும். அப்போது அந்த சபையானது எப்படி இருக்கும்? இசைவாய் கட்டப்பட்ட மாளிகையாய் எழும்ப முடியும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் பாபேலை போலத்தான், அங்கும் இங்கும் தாறுமாறாய் சிதறிப்போன பாபேலை போல காணப்படும். சபையானது கிறிஸ்துவாகிய அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி ஒவ்வொரு அவயவங்களும் இசைவாய் ஏக இருதயம் உள்ளவர்களாய், ஏக மனம் உள்ளவர்களாய், ஏக வாய் உள்ளவர்களாய், ஏக பலமுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம் என்றால் ஆதி அப்போஸ்தலனுடைய அந்த தரிசனங்கள், அந்த வாழ்க்கை இன்றும் நம் வாழ்க்கையில் வரும், சபையில் வரும். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் மகிமைப்படுவார். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், உருவாக்கிட்டாரு. அடுத்தது என்ன செய்யணும்? படைத்து. எல்லாமே ஒரே மாதிரியே தோணும் நமக்கு, ஆனால் அது எல்லாமே ஒவ்வொன்றும் வேறு. சிருஷ்டிப்பும் ஆதியிலேயே நடந்துருது. எல்லாத்தையும் இனிமேல் பிறக்க போகிற குழந்தைகளை கூட ஆண்டவர் சிருஷ்டித்துட்டார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, படைத்து என்று சொல்லும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் உன் பூசை பீடம் படைக்கிறேன், பலிபீடத்தில் என்னை படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பாடுறோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை என்று சொல்லி. அப்போ படைப்பு என்கிறது வேற. ஆபேலும் காணிக்கையை படைத்தான், காயினும் காணிக்கையை படைத்தான். அதே போல் அன்னாலும் யாரை கொண்டு படைத்தார்கள்? தேவ சமூகத்தில் சாமுவேலை கொண்டு வந்து படைத்தார்கள்.
அந்த பிள்ளையாண்டான் தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ சமூகத்தில் நாம் படைக்கிற காணிக்கைகளாகட்டும் பிள்ளைகளாகட்டும் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் சமூகத்தில் படைக்கும் போது அந்த படைப்பானது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், உகந்தனவாக இருக்க வேண்டும், அவர் ஏற்றுக்கொள்கிற விதமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு துதிகளை படைத்தாலே அந்த துதியானது ஆண்டவர் முகரும்படியாக இருக்க வேண்டும். அதிலே கரை திரை பிழைகள் எதுவும் இருக்கக்கூடாது, சுய சித்தங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, அதில் எந்த ஒரு குறையும் காணப்படக்கூடாது. நசல் கொண்டதையும் குறையானதையும் எதையுமே தேவனுக்கு படைக்க மாட்டார்கள். இப்போது ஒரு பழங்களையே தேவ சமூகத்தில் இல்லை ஒரு அர்ப்பணிப்பாக ஒரு காரியத்தை செய்வோம் என்றால் அதற்கு என்ன ஒரு அலங்காரம்? அப்படியே கடையில் வாங்கிட்டு வர்றாங்க பை வழியாக ஆண்டவர் சமூகத்தில் படைக்கணும்னா அப்படியே கொண்டு வந்து அப்படியே சாக்கு மூட்டையில் கொட்டின மாதிரி அப்படியே கொட்டுறோமா? இல்லை ஆண்டவர் சமூகத்தில் வைக்கும்போது அதை அழகாக டெக்கரேட் பண்ணி அழகாக வரிசைப்படுத்தி, இப்போ இந்த பலூனே இருக்குது, ஊதி அப்படியே அந்த பக்கம் அப்படியே நாங்களும் டெக்கரேஷன் பண்ணிட்டோம், இந்த இடத்துல அப்படியே நிறச்சி போட்டாங்கன்னு வைங்க, அது அழகாக இருக்குமா? நாங்களும் பலூனில் நிறையா ஊதணும், டெக்கரேஷன் பண்ண பாருங்கள் அங்கே கிடக்குது எல்லாம் கீழே, அப்படின்னா அலங்காரமாக இருக்குமா? அது அந்தந்த இடத்துல அழகாக எங்கே வைக்கணுமோ எந்த இடத்துல வைக்கணுமோ அப்படி வச்சா தான் அது அழகு. அதுபோல் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை படைக்கும் போதும் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே ஒருநிலைப்பட்டதாய் தேவனுக்கு உகந்த பலியாய் ஆண்டவர் அங்கீகரிக்கும் வண்ணமாக நம்முடைய காரியங்கள் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட படைப்பிலே அந்த இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் என்ன செய்ய சொல்லியிருக்குது? கொண்டு வா, கொண்டு வரணுங்கிறார் அவர் சமூகத்துக்கு. எல்லாம் ஒரு காலத்தில் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே பிரிஞ்சு ஒவ்வொரு பக்கம் போயாச்சு. அதே போல் என்ன சொல்லியிருக்குது இந்த இடத்துல? இதை பார்க்குற போது பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகள், ஆண்டவருடைய தேவ பிள்ளைகள், யூத ஜனங்கள் எங்களுக்கு பரபாஸ் தான் வேணும், ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க, இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். அதனால் அவங்க எங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க, பூமியின் கடைமுனை மட்டும் சிதறடிக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த வசனமானது இப்போ நிறைவேறி கொண்டு வருகிறது. எங்கும் சிதறி இருக்கிற என் குமாரரையும் என் குமாரத்திகளையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன அந்த வசனம் இப்போ நிறைவேறிட்டு எல்லாம் அவர்கள் இஸ்ரேல் தேசத்தை நோக்கி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு உன்னதமானது. அப்போ நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய்க்குரிய நாமும் கூட அவருடைய நாமம் எப்போது நமக்கு தரிக்கப்பட்டதோ, அவருடைய நாமம் என்றால் என்ன நாமம்? இவன் என் நேசகுமாரன், இவனில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவள் என் நேசகுமாரத்தி, இவளில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று எப்போது நமக்கு அந்த சத்தம் கேட்டது? சத்தமே கேட்கலையா யாருக்கும்? ஞானஸ்நானம் தேவநீதி நிறைவேற்றும் போது என்ன கேட்டிருக்கோம்? அந்த சத்தத்தை நம்ம எல்லாருமே கேட்போம். ஆண்டவர் கேட்டார்னா அதே சத்தம் நமக்கும் தானே. ஹல்லேலூயா. இவரில் பிரியமே இருக்கேன், அதான் உன்னத பாட்டிலையும் ஆண்டவர் சொல்கிறேன், பிரியமே நீ ரூபவதியே உன்னில் பழுதொன்றும் இல்லை. பழுதொன்றும் இல்லாதவருக்கு மணவாட்டி ஆக வேண்டும் என்றால் நம்மிலும் என்ன காணப்படக்கூடாது? பழுது காணப்படக்கூடாது. நிறைவான தேவனுக்கு மணவாட்டியாக ஆக வேண்டுமென்றால் நம்மிடம் குறைவு காணப்படக்கூடாது, நிறைவே காணப்பட வேண்டும். அப்போது எந்த குற்றமும் குறையும் இல்லாத ஒரு ஆண்டவருக்கு நம் மணவாட்டி ஆக வேண்டுமென்றால் நாமும் எந்த குற்றம் சாட்டப்படாதவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் அவரிடத்தில் சேருகிறதுக்கு ஒரு வழி. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கூட்டி சேர்க்கும் போது நம்ம இத்தனை காரியங்களையும் பெற முடியும். இதே 43வது அதிகாரம் முதல் வசனம் கூட இவ்வாறு சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய. யாக்கோபை ஆண்டவர் சிருஷ்டித்தார். எப்படி உருவாக்கினாரா? இஸ்ரவேலாக உருவாக்கினார். ஹல்லேலூயா. திரும்ப உருவாக்கும் போது எப்படி தான் உருவாக்குறாராம்? அதே யாக்கோபாக எல்லாரையும் ஏமாற்றுகிறவனாக எத்தனாக ஆண்டவர் அவனை வைக்கவில்லை, இஸ்ரவேலாக என்ன செய்கிறாரு? உருவாக்குறாரு. நீ பயப்படாதே, உன்னை நான் என்ன செஞ்சிட்டேன்? மீட்டு கொண்டேன். இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், வா பாவி மலைத்து நில்லாதே வா, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே.
விலை போகாத நம்மை விலையேறப்பெற்ற இரத்தத்தினால நம்மை அவர் மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? இவன் என் நேசகுமாரன், இவனை நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்ன அந்த சத்தம், இவன் உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அந்த வார்த்தைக்கு பாருங்க எவ்வளோ மதிப்பு இருக்குதுன்னு. we are belong to God, we are belong to creator. நம்ம இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. உலகத்திலிருந்து நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார், முன்குறித்து வைத்திருக்கிறார், நம்மை அழைத்தும் இருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? எல்லாத்தையும் செய்து முடிக்கும்போது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த மகிமை மட்டும் போதாது நமக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஜெயங்கொண்டு என்னுடைய வாசஸ்தலத்துக்கு ஜெயங்கொண்டவனாக யார் வர்றாங்களோ அவங்களுக்கு என்னுடைய சிங்காசனத்தையே தருகிறேன். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் ஒரு சீட் போட்டு உட்காந்துருக்கோம்னா பக்கத்தில் இருக்கிற சீட் என்ன செய்வோம்? அவங்களுக்காக பிடிச்சி வைப்போம், வாங்க இந்த சீட்டில் வந்து உட்காந்துக்குங்கன்னு. நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, என்னுடைய மகன் மகள் என்னுடைய பக்கத்து சீட்டில் உட்காரக்கூடாது, என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். செபதேவியினுடைய மனைவி கூட ஆண்டவர் அப்படித்தான் சொல்லியிருப்பார். நீ ஏம்மா வலது பக்கமும் இடது பக்கமும் கேட்குற? என்னுடைய சிங்காசனத்திலே உனக்கு உட்கார வைக்கிறோம் பிள்ளைகளை. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அதே சந்தோஷம் நமக்கும். ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட தேவன் எப்படியா இருக்கிறாரு பாருங்க. உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர், நம்ம பார்வையில் அருமையானபடியால் நம்ம கனத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கூடவே இருக்கிறார். இந்த தேவனுக்கு நாம் எப்படி மகிமையாய் வாழ முடியும் என்பதைத்தான் அடுத்த கட்டமாக நாம் பார்க்க போகிறோம். நம் வாழ்வில் எவ்வாறு தேவனை பிரியப்படுத்தி அவருக்கென்று ஒரு மகிமையுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை பார்க்கலாம். நம்முடைய தாளந்துகள், திறமைகள் எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்ல வேண்டும். நம்ம படிப்பு, பட்டம், பதவி, பொருள் எல்லாமே அவருக்கு தான் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். நாம் அவருடைய காட்ஸ் கைடன்ஸ், அவருடைய ஆலோசனையின்படி வாழணும். முதலாவதாக அவருடைய ஆலோசனையின்படி நம்ம வாழணும். சங்கீதம் 1:1 சொல்லப்படுகிற விதமாய் அல்ல, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும். அப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு தேவையில்லை. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயங்கிடைக்கும் என்றெல்லாம் வாசிக்கிறோம். உம்முடைய ஆலோசனை, உம்முடைய வழிகள் செம்மையானவைகள். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நீ நடக்கும்போது வழி இதுவே, இதிலே நட என்று சொல்லி காதுகள் பின் தொனிக்கும் நேச சத்தம் நான் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆலோசனையின் வழியிலே நாம் நடக்கும்போது அவருக்கு மகிமை உண்டாக நாம் வாழ முடியும். இரண்டாவதாக காட்ஸ் பிளான், அவருடைய திட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி நாம் வாழ வேண்டும். நமக்கென்று அவர் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறார், நமக்கென்று ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து தான் அந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு, நீ இந்த ஜனங்களுக்காக நீ சென்று அவர்களுக்காக நீர் அவங்க பாவம், சாபம், அக்கிரமம், மீறுதல்கள் நீங்க அவர்களுக்காக நீ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர்களுக்கு மீட்பை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி இரட்சகனாக அனுப்பினார். மோசேயை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவனை ஒரு இரட்சகனாக ஆண்டவர் அங்கு எழுப்பினார். தெபோராளை ஒரு நல்ல தாயாக அந்த இடத்தில் எழுப்பினார். இது மாதிரி ஒவ்வொருவரும் அந்தந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எழுப்புகிறார். மீதியானையரை மீட்பதற்காக கிதியோனை பராக்கிரமசாலியாக எழுப்புகிறார்.
கோலியாத்தை வென்று பெலிஸ்தரிடமிருந்து இஸ்ரவேலை மீட்பதற்கு தாவீதை ஆண்டவர் எழுப்புகிறார். இப்படியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு திட்டம் உண்டு. எஸ்தர் யூத ஜனங்களை காப்பாற்ற அவள் ஒரு நபராக அந்த இடத்தில் ஆண்டவர்களை பயன்படுத்தினார். இப்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டம் உண்டு. ஒருவேளை நம்மை குறித்தும் ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருப்பார். அந்த தெருவிலே வசிக்கிற ஜனங்களுக்கு நீ ஒரு தாயாக இருக்கலாமே, அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாமே, அவர்களுக்காக ஜெபிக்கும் நல்ல ஜெப வீரனாக இருக்கலாமே, அவர்களுக்கு உதவி கரங்களை நீட்டும் நல்ல ஒரு தயாள குணமுள்ளவனாக இருக்கலாமே. இதையெல்லாம் நாம் செய்யும்போது நம்முடைய கிரியையினால், நற்கிரியையினால் தேவன் மகிமைப்படுவார். தேவ ஜனங்கள் எப்படியா எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல ஆண்டவருடைய திட்டம், அந்த இடத்துல செயல்பாடுகளும் காணப்படும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்னும் ஆண்டவருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் என்ன வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். யோசேப்புக்கு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தார். பஞ்ச காலத்தில் எல்லாரையும் நீ காப்பாற்றுவதற்காகத்தான் உன்னை வச்சிருக்கிறேன், ஜீவ ரட்சணை செய்யும்படியாக உன்னை நான் எழுப்பியிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு முன்கூட்டியே வச்சிருக்கிறார். அப்போது அந்த ஜீவ ரட்சணை செய்யும்படிக்குங்கிற அந்த இடத்துல சொல்லாமல், உன்னுடைய தாயும் தகப்பனும் உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் உன்னை பணிந்து கொள்வார்கள், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் உன்னை பணிந்து கொள்ளும் என்று அந்த இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். அப்போ எப்போ பணிந்து கொள்கிறாங்க? அந்த உணவு கோதுமை வாங்குவதற்கு வரும்போது என்ன செய்கிறாங்க? எல்லாரும் பணிந்து கொள்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்படியாக நமக்குன்னு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சுருப்பார். அந்த திட்டம் நம்ம கரெக்டாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எந்த நோக்கத்திற்காக எனக்கு இந்த உலகத்தில் வச்சுருக்கிறீங்க? இன்னும் நிறையா அலங்கங்கள் எங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளாக அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. அந்த குடும்பங்களெல்லாம் ஒன்றுபடுத்தும் நல்ல ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டுமப்பா. ஆண்டவரே, அநேக அலங்கங்கள் இடிந்து கிடக்கிறது, திறப்பான தொட்டிகள் அநேக இடத்திலே காணப்படுகிறது. அந்த திறப்பின் வாசலை நான் நின்று அந்த திறப்புகளை அடைக்க உம்மிடத்திலே நான் கேட்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கும்போது, திறப்பின் வாசலில் நிற்கிற தேவன் திறப்புகளை அடைக்க நமக்கு திறவுகோள்களை தருவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கலாம், காட்ஸ் ரிவீல். மூன்றாவதாக ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். சிமியோனுக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்துருந்தாரு. அந்த வெளிப்பாட்டு நிமித்தமாக அவன் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல ஆலயத்தில் இருக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு இருக்கிறது. பேதுருவுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது, நீ கொர்நேலியன் வீட்டுக்கு போய் அங்கே எல்லாருக்கும் நீ சுவிசேஷம் சொல்லு. பவுலுக்கு வெளிப்பாடு வந்தது, மெக்கதோனியா நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருவருக்கும் ஒரு வெளிப்பாடு வருது. அனனியாவுக்கு வெளிப்பாடு கிடச்சிது, நீ போய் பவுலுக்கு போய் ஜெபம் பண்ணு, அவன் இப்போது எனக்காக அவன் எவ்வளோ பாடுபடணும், எல்லாரையும் பாடுபடுத்தினா, ஆனால் இப்போ பாடுபடுகிறதற்காக அவனை அழைத்திருக்கிறேன். பார்த்தீங்களா? ஆகவே நம்மை ஆண்டவர் பாருங்கள் எப்படியெல்லாம் உயர்த்துகிறார் என்று சொல்லி. அப்போது எப்படிப்பட்ட எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அவர். அது மாதிரியான வெளிப்பாடுகளை நாம் பெற வேண்டும். தெபரால் சொன்னாங்க பாராக்கிட்ட, உன்னை கர்த்தர் உனக்கு இந்த நாளில் உன்னை ஒப்பு கொடுப்பார், சிசரா உனக்கு ஒப்பு கொடுப்பார், ஆனாலும் அந்த வெற்றி உன்னுடையதல்ல, அது ஒரு ஸ்திரீ அதை செய்வாள் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு வெளிப்பாடுகள் அங்கே கிடைக்குது. தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் எவ்வளோ வெளிப்பாடு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் அவர் சிலுவையில் மரிப்பதற்கும் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயாவுக்கு ஆண்டவருடைய பிறப்பை குறித்தும் அவருடைய இறப்பை குறித்தும் அவருடைய எல்லா காரியங்களை குறித்து வெளிப்படுத்தினார். செப்பனியாவுக்கு அதே போல் ஆண்டவர் வெளிப்படுத்தினார், மீகாவுக்கு வெளிப்படுத்தினார், மல்கியாவுக்கு வெளிப்படுத்தினார். எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பிலேயாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே உதிக்கும் என்று சொல்லி. அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னா யோபுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல என்று சொல்லி பிலேயாமுக்கு சொன்ன அதே தேவன் யோபு சொல்கிறார், அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணே அவரை காணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் தருகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரிடத்தில் அவருடைய மகிமைக்கென்று நாம் வாழ வேண்டும் என்றால் அவரிடத்தில் நாம் வெளிப்பாட்டை பெற வேண்டும். ஏதோ பிறந்துட்டோம் வளர்கிறோம் அவ்வளவுதான், ஏதோ வேலை வாய்ப்புகள் வேட்டி வேலைகளை செய்கிறோம்,
வீடு கட்டுறோம், பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கிறோம், பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுட்டோம், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவ்வளோதான்ப்பா என் பொறுப்பு முடிஞ்சுது, இப்போ தான் நிம்மதியாக நான் அப்பான்னு உட்கார்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அநேகர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம். எல்லாம் முடிஞ்சதுப்பா, என் கடமை எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் இன்னும் உன்னை குறித்து என்ன வெளிப்பாடை பெற்றிருக்கிறே அந்த வெளிப்பாடு உனக்கு தெரியுமா? ஆபிரகாம் பார்க்குறோம், அந்த வெளிப்பாடுகளை அவனிடத்தில் கொடுத்த வெளிப்பாடுகளை தன் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் அவன் சொன்னான். உபாகமத்தில் பார்க்குறோம், நீங்கள் வழிநடந்து வந்த எல்லா பாதைகளையும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லுங்க. நீங்கள் உட்கார்ந்துருக்கிற போதும், நீ படுத்திருக்கிற போதும், வழியிலே நடந்து செல்ல போதும் அதை குறித்து பேசுங்கள். ஹல்லேலூயா. அப்போது மாத்திரமே நம்ம பிள்ளைகள் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வாங்க. இல்லைன்னா சும்மா ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராமையும் பார்த்துட்டு நம்ம பிள்ளைகள் எந்த வெளிப்பாடும் இருக்காது. வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டு இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கும் ஃபோன் தான், தூங்குவதற்கும் ஃபோன் தான். அதுலேயே பாட்டு போட்டு அப்படி காதுகிட்ட வச்சிட்றாங்க குழந்தைக்கே. யாரும் இப்போ தாளாட்டெல்லாம் பாடுறதே இல்லை, அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி அந்த குழந்தைகளுக்கு வெளிப்பாடு கிடைக்கும்? வெளிப்பாடா, நான் ஃபோனை இப்படி தட்டி ஆண்ட்ராய்டு ஃபோன் இப்படி தள்ளிக்கிட்டே இருந்தேன்னா நிறைய வெளிப்பாடு வருது அப்படிம்பாங்க இன்றைக்கி. அந்த வெளிப்பாடு அல்ல, அது ஆண்டவர்கிட்டருந்து நம்மளை வெளியே கொண்டு போகும் வெளிப்பாடு. ஆனால் ஆண்டவருக்கு உள்ளாகவே நம்ம இருக்கணும்னா ஆண்டவர் சமூகத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அது ஒன்று தான் நல்ல பாடு. மற்றபடி நாம் இந்த உலகத்துள்ள காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை பெரும்பாடாயிரும். அதனால் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக வாழும்போது ஆண்டவருடைய மகிமைக்காக வாழலாம். அடுத்ததாக காட்ஸ் கேரக்டர் நம்மள்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகணும். எப்படி சூரியன்றிருந்து வெளிச்சத்தை வாங்கி இருளான இந்த பூமியில் சந்திரன் என்ன செய்யுது, ஒளியை பிரதிபலிக்குதோ, அது மாதிரி நம்மையும் இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் வித்தார், உதிக்கிற ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த ரிவீல் நம்ம வாழ்க்கையில் அந்த வெளிப்பாடு வலிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நீதியின் சூரியனாகிய ஆண்டவரிடத்திலிருந்து நாம் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அந்த வெளிச்சத்திலே வெளிச்சம் காண அநேகர் நம் பக்கத்தில் வரணும். ஹல்லேலூயா. நீதியின் சூரியனிடமிருந்து நாம் வெளிச்சத்தை பெற வேண்டும். நீதிமான்களுடைய பாதையோ நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக சூரிய பிரகாசம் போல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை காணப்படுமானால் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட காட்ஸ் கேரக்டர், அவருடைய பண்பு குணநலன்கள், அவருடைய சாரம் நமக்குள்ளாக இறங்கணும். ஹல்லேலூயா. நம்ம உப்பாக இருந்தோம்னா அந்த சாரம் நமக்குள்ளே இறங்கும். சாரம் இல்லாமல் இருந்தோன்னா மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வெளியே கொட்டப்படுவதற்குமே நாம் இருப்போம். ஆகவே நம்முடைய சாரம் எப்படி இருக்கிறது? சுவையற்ற வாழ்வு வாழ்கிறவர்களுக்கு நாம் சுவையாக இருக்கிறோமா? மனமற்று வாழ்கிறவர்களுக்கு நாம் ஒரு நல்ல நறுமணமாக இருக்கிறோமா என்று பார்க்கிறோம். நம்ம ஜீவ வாசனையாக இருக்கணும். மரண வாசனை வீசிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்ம ஜீவ வாசனையாக இருக்க வேண்டும். இருளான உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் வாழ வேண்டும். அப்போது மாத்திரமே அவரால் நாம் அவருக்காக மகிமையாக பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போது மாத்திரமே என் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்துங்கிற வார்த்தை அப்போது தான் நிறைவேறும். அடுத்ததாக ஐந்தாவதாக நான் பார்க்கிறோம், காட்ஸ் லவ்வை நம்ம ஷேர் பண்ணணும். ஷேரிங் த காட்ஸ் லவ். காட்ஸ் லவ் அதை எப்படி நம்ம ஷேர் பண்ண முடியும்? நம்முடைய நற்கிரியைகளால் ஷேர் பண்ணலாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டபடி இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எப்படி இரக்கம் வரும்? அன்பு இருந்தால் தான் இரக்கம் வரும். உதார குணமல் ஆத்மா செழிக்கும். லோபத்தனமாக இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்கிற அத்தனை குணாதிசயங்களும் மணவாட்டி சபையில் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு குணசாலிகளுக்கும் தேவை. ஹல்லேலூயா. அப்படியாக நாம் வாழும்போது ஆண்டவருடைய அன்பை ஷேர் பண்ண முடியும். ஹல்லேலூயா.
நம்ம இன்றைக்கி ஆண்டவருடைய அன்பை ஷேர் பண்ணுவதுக்கு பதிலாக வேறு எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க, அப்போது நாங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிற சத்தம் தான் இப்போ இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவருடைய அன்பை நம்ம ஷேர் பண்ணணும். நட்சத்திரத்து அந்த பெல்லை தட்டுங்கிற மாதிரி ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? நம்ம ஒரு சத்தமாக செயல்படணும். கூப்பிடுகிற ஒரு சத்தமாக அன்றைக்கி வனாந்தரத்தில் யோவான் காணப்பட்டான். அது மாதிரி ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமாக சொல்வதற்கு நம்ம ஒரு ஆலய மணி எப்படி ஒலிக்கிறதோ அதுபோல் நம்முடைய சத்தமானது எல்லாரிடத்திற்கும் ஒலிக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதிவன் கண்களையும் குருடாக்கி வச்சுட்டான், காதையும் செவிடாக்கி வச்சுட்டான். எப்படி வினோதமாக ஊதுனாலும் சரி, எவ்வளோ சத்தியத்தை சொன்னாலும் சரி, செவிட்டு விரியனை போல செவி திணவு உள்ளவர்களாக இந்த உலகத்திலே மக்கள் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் நடுவிலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு சத்தமாக ஒலி எழுப்பக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய அன்பை எங்கும் பிரசித்தப்படுத்த வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற வசனத்தை எல்லாரிடத்துக்கும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், பணிபுரிதல். தேவனுக்காக சர்வீஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம அவருக்காக உழைக்க வேண்டும். அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாக சொல்கிறது, யாரை நான் அனுப்புவேன், யாருடைய காரியமாய் போவான் என்கிற அவருடைய சத்தத்திற்கு யாரெல்லாம் நான் போகிறேன்னு பதில் சொல்ல முடியும்? இல்லை ஆண்டவரே, நீ சொன்னதும் அவ்வளோக்கா காது கேட்கல. சில சமயம் ஃபோன்லேயே ஏதோ ஒன்று பேசுவாங்க, அடிக்கடி புரியல அப்படிம்பாங்க. புரியாது போல் சொல்கிறது. ஏதாவது ஒரு உதவி கேட்டிருப்பாங்க, அது வரைக்கும் நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஹெல்ப்புப்பா, இதை எங்களுக்கு செஞ்சிட்றீங்களா கொஞ்சம் இன்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது புரியல அப்படிம்பாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் சத்தமாக அவங்க பேசினா கூட கட் ஆயிரும். உடனே என்ன செய்வாங்க, நிஜமாலுமே கட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க திரும்ப திரும்ப ரிங் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, டவர் கிடைக்கல, கட் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. டவர் கிடைக்கலையா, இல்லை அவங்க உள்ளத்திலிருந்து அவருக்கென்று ஒரு இடம் கிடைக்கலையான்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்போது இந்த உதவி செய்யாதபடிக்கு நமக்கும் அவர்களுக்கும் உடனே ஒரு பெரிய சுவரே எழும்பிடுது. அவ்வளவுதான். அவங்க முகத்தை நம்ம இனிமேல் பார்த்தோம்னா நமக்கு உதவி கேட்பாங்கப்பா. அப்படியே எங்கேயாவது இன்னும் கூட சுற்றி கூட போயிடலாம். தூரத்தில் அவங்க வண்டி தெரிஞ்சுனாவே என்ன செஞ்சிடறது, எங்கேயாவது போய் பதுங்கிடுறது, டீ கடையிலேயே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறது. அவங்க போனவரை அதுக்கப்புறம் வரலாம் வெளியே. இன்றைக்கி இப்படிலாம் இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க. எப்படி ஆண்டவருக்காக உழைக்க முடியும், அவருக்காக நம்ம சேவை செய்ய முடியும்? நான் முன் வந்து உழைக்கணும். அப்படி மிஷினரிகள்லாம் நமக்கு சேவை பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு எந்த தேவையுமே இப்போ நிறைவேற்ற முடிஞ்சிருக்காது. அவங்க நமக்கு வந்து சேவை செய்ததுனால்தான் நம்ம தேவைகள் எல்லாம் இன்றைக்கி பூர்த்தியாய் சந்திக்கப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. படிப்பின் தேவை, மருத்துவ தேவை, நம்ம எல்லா விதமான தேவைகளும் அவர்கள் வந்து சேவை செய்ததுனால்தான் கிடச்சிருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கி அதே போல் ஆண்டவரும் அடிச்சுவடுகளை வச்சுட்டு போயிருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆகவே நாமும் எதைத்தான் செய்ய வேண்டும், நன்மையை மாத்திரம்தான் செய்யணும். ஹல்லேலூயா. நன்மையை மாத்திரமே செய்ய வேண்டும். தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் செய்யாமல் தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது பார்க்குறோம், 7ஆவதாக செப்பரேட்டட் லைஃப். கடைசி வரை நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் எதற்காய் நான் பிடிக்கப்பட்டனோ அதற்காக நான் ஆசையாய் தொடர்கிறேன். கடைசி வரைக்கும் அந்த வழியில் ஆசையாக போகணும். எந்த இடையில் எந்த காரியத்தை நாம் கண்டாலும் நாம் வஞ்சிக்கப்பட்டு போயிடவே கூடாது. இச்சைக்கு நாம் விலகி இருக்கணும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் அப்பப்போ வந்து நரி மாதிரி தலை காட்டும். அப்போ நம்ம சொல்லிடணும், குள்ள நெறி திருடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்திடணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல பிரித்தெடுத்த வாழ்க்கையை ஆண்டவரே நம்மை விட்டு பிரிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய பாண்டேஜ் எப்படி இருக்கணும்? அவரின் கண்மலையாகி கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறேன். நானும் என் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறேன்.
பார்த்தீங்களா? அப்படி அரைஞ்சிட்டோன்னா வெளியே வர முடியுமா? ஆணி வச்சு சிலுவையிலே நம்ம அரைஞ்சிட்டோம். அதுக்கு மேலே நம்ம சுய இஷ்டத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு செப்பரேட்டட் லைஃப், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்த சந்ததி, பரிசுத்த சந்ததி, மகிமையான சந்ததி, அப்படிப்பட்ட குறைவற்ற சந்ததியாக நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக இத்தனை காரியங்களும் 7 காரியம் நம்ம செய்யும்போது மகிமை உண்டாக வாழ முடியும். இன்றைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கிறது? ஒரு விஷயம் சீர்தூக்கி பார்ப்போம். தேவ மகிமை நம் வாழ்வில் உண்டா? தேவ மகிமை நம் வாழ்வில் இருக்கிறதா? நம் குடும்பத்தில் இருக்கிறதா? நம் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அடுத்து, தேவனின் நோக்கம் நம் வாழ்வில் நிறைவேறுகிறதா? தர்ஷீஷுக்கு போன யோனாவை போல் நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்கிறது. இன்றைக்கி நிறையா அப்படித்தான், காதுனா வேதுங்கிறது ஒன்றுமே இல்லை, அப்படி போயிட்டுருக்குது லைஃபு. இல்லை எனக்கு புரியல, அந்த பாயிண்ட் இன்றைக்கி பேசினார் பாரு பாஸ்டர்மா சொன்னாங்க பாரு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. எனக்கே சொல்கிற மாதிரி இருந்துவாங்க. இல்லையே, அந்த பாயிண்ட் இருக்கும்போது நான் ஏதோ வேறு காரியமாக இருந்திருப்பேன், எனக்கு அது தெரியலையே, புரியலையே. அந்த பாயிண்ட்டை கேட்க முடியாதபடி அந்த நேரத்தில் சாத்தான் வந்து என்ன செஞ்சிட்றான், அந்த இதயத்தை அப்படியே திருடிட்டு போயிடுறான். அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்? கண்மலையும் மீட்பெருமாயே கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் விண்ணப்பம் தியானமும் அது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. என் கண்களை திறந்தருளும், உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த வசனம்லாம் அதுக்கு தான் சொல்லியிருக்குது. இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்த கர்ணத்தில் என்னை எனக்கு ஞானத்தை வெளிப்படுத்துவீர். ஹல்லேலூயா. அதை நம்ம ஞானத்தை புதையலை போல தேடும்போது தான் அதை கண்டுபிடிக்க முடியும். சும்மா லேசாக நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் புதையலை பிடிக்க முடியாது. டெய்லி ஏதோ பேருக்கு ஒரு வசனம், இந்த கேலண்டருக்கு ஒரு வசனத்தை படிச்சுட்டு போனவெல்லாம் புதையல் எப்படி கிடைக்கும்? புதையை எப்படி தேடுவாங்க? உளுந்து தேடுவாங்க, பகலாக தேடுவாங்க. ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே கடப்பாரை வச்சு மண்வெட்டி வச்சு என்னென்ன செய்யணுமோ எல்லா முயற்சிகளையும் செஞ்சு அந்த புதையலுக்காக உழைப்பாங்க. இது மாதிரி ஆண்டவருடைய புத்தி ஞானம்ங்கிறது புதையலை போல. அதை எப்படி தேடணும்னு பார்த்துக்குங்க. அப்போ அந்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நோக்கமெல்லாம் இருக்கணும். அன்றாட வாழ்வில் நமது செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? தேவன் மகிமைப்படுகிறாரா? நம் செயல்கள், நம்ம வேலை செய்யும் தளத்தில் தேவன் மகிமைப்படுகிறாரா? நாம் உறவுகள் மத்தியில் நம் தேவன் மகிமைப்படுகிறாரா? அங்கே போகும்போது அப்படியே பச்சோந்தி மாதிரி நம்ம மாறிடுறோமா? இங்கே ஒரு பாம்புக்கு வாழையும் தவளைக்கு தலையும் காட்டுற மாதிரி நம்ம வாழ்க்கை காணப்படுகிறதா? அப்படி இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன். நீங்கள் எந்த மட்டும் இரு நினைவுகளோடு குந்தி நடப்பீர்கள். ஆண்டவர் அதை சொல்கிறார். ஏக சிந்தை, ஒரு மனம், ஒற்றுமை சபையிலே காணப்பட வேண்டும். அப்போது மாத்திரமே அங்கு வெற்றி. ஒரு மனம் ஒற்றுமை குடும்பத்திலே காணப்பட வேண்டும். அப்போது மட்டுமே அது வெற்றியுள்ள குடும்பமாக இருக்கும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு அப்போ தான் சொல்ல முடியும். அப்புறம் ஏசாயை போல் அப்போ தான் சொல்ல முடியும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்போது மாத்திரமே சொல்ல முடியும். இல்லாவிட்டால் இந்த வசனத்தை எல்லாம் தைரியமாக நம்ம வாயில் அறிக்கை கூட செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இப்படியெல்லாம் நம்ம வாழணும். தேவ மகிமைக்காக வாழணும். தேவை உள்ளவருக்கு உதவி செய்யணும். நமது சாட்சியின் வாழ்வை மற்றவர்களுக்கு சொல்லணும். ஆண்டவரை போலவே பிரதிபலிக்கணும். ஹல்லேலூயா. ஆதாம் உலாவிட்டு இருந்தார் ஆண்டவரோட. 2 பேர்த்துக்கு வித்தியாசமே தெரியல. யார் ஆண்டவர் யார் ஆதாம்னே தெரியல. சாத்தான் என்னைக்கு பூந்தானோ அப்போ ஆதாம் வந்து அவனுடைய என்ன ஆயிடுச்சு, அவனுடைய சாயல், ஆண்டவருடைய சாயல் அவனிடத்திலிருந்து பறி போய் விட்டது. ஆகவே நாம் பறித்து கொள்ள முடியாதையா, ஒருவராலும் முடியாதையா அப்படின்னு நம்ம பாடுறோம். அதுமாதிரி நம்ம அந்த உம்முடைய அன்பையும் என்னையும் யாரையும் பறிச்சிட முடியாது. உம்முடைய ஆசீர்வாதத்தை என்னிடத்துலேருந்து பறிச்சிட முடியாது. உம்முடைய மகிமை என்னிடத்துலேருந்து பறிச்சிட முடியாது அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்படி வாழும்போது இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய மகிமைக்காக வாழ முடியும். அடுத்ததாக கடைசியாக கன்க்ளூஷன் சொல்லி முடிக்கிறேன். நல்லதையே செய்ய முயற்சி எடுப்போம்.
இரக்கம் காட்டுவோம், தயவு பாராட்டுவோம், திறமைகளை பயன்படுத்துவோம். அவர் தந்த திறமைகள் எதுவானாலும் சரி, சபையில் ஒரு சிறிய வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலைகளிலெல்லாம் நம்ம ஈடுபடுத்தி கொள்வோம். ஆண்டவருக்காக நம் திறமைகளை பயன்படுத்துவோம். நம் வாழ்வில் இப்படிப்பட்ட காரியங்களை என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அன்னைக்கு அவருடைய மகிமையின் வாழ்க்கையை நம்மள ஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா. அந்த ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நின்றக்கூடாது. பிரேக் டவுன் ஆன வண்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும்னா ஃபியூவல் இருக்கணும். பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னா வண்டி ஓடாது. அதனால் கொஞ்சம் ரிசர்வாக இருக்கும்போதே என்ன செஞ்சிடணும், போட்டுறணும். எப்படி செல் எப்படி சார்ஜ் பண்ணால் தான் வேலை செய்யுது, அது மாதிரி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராகி எண்ணெய், அதுதான் நமக்கு பெட்ரோலு டீசல். தினமும் நம்ம நிரப்பிக்கிட்டே இருந்தோம்னா இந்த வண்டி என்றைக்குமே நிற்காது. ஸ்டார்ட் பண்ண அந்த துவக்கம் நமக்கு முடிவிலே வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி நாமும் தைரியமாக சொல்லலாம். ஆவியும் மனமாட்டியும் வா என்பார்களாக, கேட்பவர்களும் வா என்பார்களாக. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஜனத்தை மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்களை என்னிடத்துல கொண்டு வா அப்படிங்கிறார். ஆண்டவர் அங்கிருந்து கொண்டு வாங்குறார். நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறோம், அழைக்கிறோம். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது எப்படி ஆண்டவர் சொல்கிறார். அந்த இடத்துல தான் நம்ம மகிமைப்படுத்துவார். உத்தமம் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ உனக்கு கொடுத்த கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேனப்பா ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்படியாக இப்படி சொன்ன ஆண்டவருக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம் வாழ்வில் நம்ம எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்? வேத வாசிப்பு ஸ்டார்ட் பண்ணணும், ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா என்னது, இப்போ வாசிக்கிற மாதிரி இல்லை, இரவும் பகலும் அவருடைய வேதத்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னோம். அப்படி படிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கணும், தூங்காமல் ஜெபிக்க வரோம் தாங்கப்பா. சிலரெல்லாம் மதியம் தூக்கம் வரலைன்னா முட்டி போடுவாங்க. தூக்கம் ஜெபம் பண்ணுறதுக்கு வாயை ஸ்தோத்திரம்னு சொல்கிறதுக்கு ஜெபம் வாயை திறந்தா ஆன்னு ஒரு கொட்டாய் தான் வரும். உடனே அவ்வளோதான், அப்படியே முகங்குப்புற விழுந்துட வேண்டியதுதான். அப்படியாக ஜெபிக்கக்கூடாது. நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், ஊற்றி போட்டு ஜெபிக்க வேண்டும், மன்றாட்டோடு ஜெபிக்க வேண்டும், வேண்டுதலோடு ஜெபிக்க வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும். அப்படியெல்லாம் ஜெபித்தா நிச்சயமாக அவருடைய மகிமைக்கென்று நாம் வாழ முடியும். அடுத்ததாக என்ன செய்யணும், அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து கிராட்டிடியூடாக இருக்க வேண்டும். நன்றி அறிதல் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்றெல்லாம் சொல்லி நம்ம பாடுகிறோம். அந்த பாடலின் வரிகள் நம்ம வாழ்க்கையாக மாற வேண்டும். அடுத்ததாக பார்க்குறோம், ஆண்டவர் அவர் தான் நம்ம ஓனர். நமக்கு சொந்தம் கிடையாது. நம்மை படைத்தவர் அவர், நம்மை உருவாக்கினவர் அவர். அவருடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் என்ன பர்பஸோடு நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பர்பஸ் நிறைவேறணும். அதே போல் அவருடைய ஐடென்டிட்டியாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் எப்படி இருப்பார்? உங்கள் ஆண்டவர் என்னமோ சிலையெல்லாம் ஒன்றுமே காணமே, எதை பார்த்து கும்பிடுறது? உங்கள் கோயிலில் ஒரு சிலுவை கூட இல்லை, அந்த சர்ச்சிலெல்லாம் சிலுவை இருக்குது, இது இருக்குது, ஏன் எதுவுமே வைக்கல? ஆவியான தேவனுக்கு ரூபமென்றும் இல்லையே, ரூபமில்லை ஆதலால் ரூபமென்றும் இல்லையே அப்படின்னு பாடுறோம். அதனால் என்ன ஆகுது? அதனால தான் நம்ம எதுவும் வைக்கல. புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னும் என்ன சொல்லியிருக்குது, அவருடைய சாயல், அது ஐடென்டிட்டி. நம்மளை காண்பவங்க தேவனை காணணும். அப்படிப்பட்ட ஒரு மகிமை ஆண்டவர் செய்யும்போது நம் வாழ்க்கையானது ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் இந்த நாளில் அந்த சத்தியத்தை கொண்டு அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா அப்படின்னு. இன்றைக்கி நம்மளுடைய எல்லா குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோமா தேவ சமூகத்துக்கு? பாருங்கள், எல்லாரும் வந்திருக்கிறாங்களா? இன்னும் நம்ம சபையின் விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோமா? இல்லை. எல்லோரும் வந்தாங்கன்னா இடம் பத்தாது. என்றைக்குமே ஃபஸ்ட்டு சேர்ஸ்லாம் இப்படி வெறுமையாக வைக்காதீங்க, பின்னால் என்றைக்குமே உட்காராதீங்க. எவர் ஃபார்வேர்ட் நெவர் பேக்வேர்ட். என்றைக்கும் அந்த ஒரு நோக்கத்தை வைங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த சேர்ஸ் இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்கள் முதல் சீட்டில் அமருவார்கள். ஹல்லேலூயா. அப்படியா என்றைக்குமே ஆண்டவருக்காக முன்வர பாருங்கள், அவருக்காக செயல்களை செய்ய பாருங்கள், அவருக்காக எல்லாவற்றையும் வென்று பாருங்கள். அப்போது அவர் நமக்கு
எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை மகிமைப்படுத்துவார். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தியது போல நம்மையும் அவர் மகிமைப்படுத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.